நல்ல விஷயங்களுக்காக மாத்திரம் இல்லை, தவறு செய்கிற போது கடுமையாக முருகன் தண்டித்திருக்கிறார் சாமிகள். சாமிக்கு பழனிக்கு போகணுன்னு ஆசை, வீட்டில் விட மாட்டாங்க, வழக்கம் போல தானே. ஏன்னா கடை இருக்குது, வியாபாரம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, எப்போ பாரு போயிட்டே இருக்கீங்களா, என்ன விஷயம் கேட்டிருப்பாங்க வீட்டில். இவர் என்ன படாரு, வீட்டில் சொல்லாமல் பழனிக்கு கிளம்பிட்டார். பழனிக்கு கிளம்புகிற இடத்திலே இவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்த்திருக்கிறார். என்னப்பா பழனி கிளம்பிட்டு வீட்டில் சொல்லிட்டு அல்ல சொல்லியாச்சுட்டார் சாமி. இன்றைக்கு பழனிக்கு போகிற பாதையிலே சாமியின் முன்னால் முருகனே வேறு ஒரு விதமாக காட்சி தந்து மிக கடுமையாக சாமியை தண்டித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். ஒரு சின்ன பொய் தானே, அதுவும் வேற விஷயங்களுக்காக சொல்லலை, பழனிக்கு போகணுன்ற ஆசைனால தானே சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன பொய்யை கூட முருகன் பொறுத்து கொள்ளவில்லை. அதனால பாம்பன் சாமிகிட்ட முருகனே வந்து சொல்லிட்டாரு, இனிமே நான் கூப்பிட்டால் தான் நீ பழனிக்கு வரணும், இல்லாட்டா வரக்கூடாதுன்னு. சாமியினுடைய மறைவு வரை அந்த உத்தரவு கிடைக்கவில்லை, அவர் பழனிக்கு போகவே இல்லை.